இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்திடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. அவன் மீண்டும் திரும்பி வந்ததில் எங்களுக்கு சந்தோஷம். இதை எப்படி சொல்லலாம்? எங்களுக்கு சந்தோஷம். We are glad he is back again. We are glad that he is back again. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. We are glad that he is back again. அவர்கள் திரும்பி வந்ததில் எங்களுக்கு சந்தோஷம். எப்படி சொல்லலாம்? We are glad that they are back again. We are glad that they are back again. அவள் திரும்பி வந்ததில் அவர்களுக்கு சந்தோஷம். அவர்களுக்கு சந்தோஷம். Very good. They are glad that she's back again. They are glad that she's back again. இது ஒரு சப்ப மேட்டர். ரொம்ப ஈஸி. ரொம்ப இலகுவா இருக்கு. எப்படி சொல்லலாம்? It's a piece of cake. It is a piece of cake. எங்கூட சொல்லி பாருங்க. It's a piece of cake. It's a piece of cake. அப்போ இனிமேல் இது ஒரு சப்ப மேட்டர்ன்னு எப்படி சொல்லுவீங்க? It's a piece of cake. இது எவ்வளவு? எல்லாருக்கும் தெரியும். Open your mouth and say with me. How much is this? How much is this? How much is this? 1 கிலோ சீனி எவ்வளவு? எப்படி கேட்கலாம்? How much is a kilo of sugar? How much is a kilo of sugar? அப்போ 1 கிலோ அரிசி எவ்வளவு? எப்படி கேட்கலாம்? நீங்களே சொல்லுங்க. Well done. எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. How much is a kilo of rice? How much is a kilo of rice? அவள் காலை உணவு செஞ்சிட்டு இருக்கிறாள். அதாவது தயாரித்து கொண்டு இருக்கிறாள். எப்படி சொல்வோம்? நடைபெற்று கொண்டிருக்கிறது. She is preparing the breakfast. Again, she is preparing the breakfast. Say with me. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She is preparing the breakfast. அவள் காலை உணவை தயாரித்து கொண்டு இருந்தாள். கடந்த காலத்தில் நடைபெற்று கொண்டிருந்த செயல். எப்படி சொல்லலாம்? Well done. She was preparing the breakfast. Again, she was preparing the breakfast. இதுவே அவள் மதிய உணவை தயாரித்து கொண்டு இருப்பாள். எதிர்காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் செயலாக எப்படி சொல்லலாம்? Well done. She will be preparing the lunch. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She will be preparing the lunch. She will be preparing the lunch. ஒருவேளை அவன் திரும்பி வருவான். எப்படி சொல்லலாம்? Perhaps he will come back. Perhaps he will come back. ஒருவேளை அவள் திரும்பி வருவாள். எல்லாம் சொல்லுங்க. Well done. எங்கூட சொல்லி பாருங்க. Perhaps she'll come back. Perhaps she'll come back. ஒருவேளை நாங்கள் திரும்பி வருவோம். எப்படி சொல்லுவோம்? Superb. Perhaps we will come back. Perhaps we'll come back. மறுபடியும். Perhaps we'll come back. அது எனக்கு பழகிடுச்சு. எப்படி சொல்வோம்? I'm used to it. I'm used to it. I'm used to it.
மறுபடியும் I'm used to it. used அப்படின்னு அழுத்தி சொல்ல தேவையில்லை. அப்போ அது அவளுக்கு பழகிடுச்சு எப்படி சொல்வீங்க? Very good. Singular. She's used to it. She's used to it. நான் உனக்கு அந்த வழியை காட்டுகிறேன். எப்படி சொல்வோம்? நான் உனக்கு அந்த வழியை காட்டுவேன். எப்படி சொல்லலாம்? Very good. I will show. நான் காட்டுவேன். எதை? The way. I will show you the way. I'll show you the way. அவன் உனக்கு அந்த வழியை காட்டுவான். எப்படி சொல்வோம்? Well done. He will show you the way. He will show you the way. அப்படின்னா மேதா உனக்கு அந்த வழியை காட்டுவார். எப்படி சொல்வீர்கள்? Well done. மேதா will show you the way. மேதா will show you the way. இதுவே ராணி உனக்கு அந்த வழியை காட்டுவாள். எப்படி சொல்வீர்கள்? Well done. ராணி will show you the way. ராணி will show you the way. நீ தப்பான பஸ்ல ஏறிட்ட. எப்படி சொல்வோம்? You got on the wrong bus. பஸ்ஸில் ஏறுவதை எப்படி சொல்வோம்? Get on. Get on என்பதனுடைய இறந்த கால வடிவம் என்ன? Well done. Got on. Got on. அப்போ எப்படி சொல்வோம்? You got on the wrong bus. You got on the wrong bus. தப்பான பஸ்ல ஏறிடாதே. எப்படி சொல்லலாம்? Don't get on the wrong bus. Don't get on the wrong bus. இவரோட சேர்ந்து சொல்லி பாருங்க. Don't get on the wrong bus. நாய் யாக்கிறதை எப்படி சொல்வோம்? Beware of the dog. Beware of the dog. இதுவே நாய்கள் ஜாக்கிரதை என்றால் எப்படி போடுவோம்? Very good. Beware of dogs. Beware of dogs. என் மகனை நினைச்சா பெருமையா இருக்கு. எப்படி சொல்வோம்? Well done. I'm proud of my son. I'm proud of my son. I'm proud of my son. இதுவே என்னுடைய மகளை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. எப்படி சொல்வோம்? Very good. I'm proud of my daughter. I'm proud of my daughter. இப்போ உங்களுக்கான நேரம். அது எவ்வளவு? ஒருவேளை அவர்கள் திரும்பி வருவார்கள். அப்பாவை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குது. விடைகளை சரியோ பிள்ளையோ கவலைப்படாம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா please like, share and subscribe. Thank you for watching.